உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். சென்னை போரூர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுரேந்தர் வழங்கிட கேட்கலாம். சுரேந்தர் வணக்கம். தற்போது போரூரை சுற்றியுள்ள எந்தெந்த பகுதிகளில் மழை பெய்து வருகிறது? வாகன ஓட்டிகள் என்ன சொல்கிறார்கள்? முழு விவரம். வணக்கம். தமிழகத்தில் வருகின்ற 30ஆம் தேதி வரை கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில சென்னை புறநகர் பகுதிகளான மதுரவாயல், வலசரவாக்கம், ராமாபுரம், அதே போன்று போரூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 2 தினங்களாகவே விட்டு விட்டு கனமழை என்பது பெய்து வந்தது. இந்த நிலையில இன்று 8 மாவட்டங்கள்ல கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருந்த நிலையில தற்போது காலையிலிருந்து வெயில் வாட்டி வதித்து வந்த நிலையில தற்போது போரூர் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை என்பது வெளுத்து வாங்கி வருகிறது. இதனால் சாலை மார்க்கமாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் கடும் இன்னலுக்கு ஆளாகி செல்லக்கூடிய சூழல் என்பது இந்த பகுதியில் நிலவிருக்கிறது. குறிப்பாக போரூரில் இருந்து ஐயப்பந்தாங்கல் செல்லக்கூடிய பிரதான சாலையில மெட்ரோ 2ஆம் கட்ட பணி நடைபெற்று வருவதால சாலை குறுகலாக உள்ளது. இதனால் பாலங்களுக்கு நடுவில் மழைநீர் என்பது குளம் போல தேங்கி இருக்கிறது. இதில் அரசு பேருந்துகள், கார்கள், இருசக்கர வாகனங்கள், ஆட்டோ உள்ளிட்ட வாகனங்கள் செல்ல முடியாமல் கடும் இன்னலுக்கு நீரில் மூழ்கியபடி பயணித்து செல்லக்கூடிய சூழல் என்பதை நேரடியாக காண முடிகிறது. 1 மணி நேரமாக இடைவிடாமல் கொட்டி தீர்த்து வரும் கனமழை காரணமாக வாகன ஓட்டிகள் கடும் இன்னலுக்கு உள்ளாகி அந்த சாலையை கடக்கக்கூடிய சூழல் என்பது இந்த பகுதியில் நிகழ்ந்திருக்கிறது. மேலும் வானம் இருள் சூழ்ந்து கனமழை வெளுத்து வாங்கி வருவதால வாகனங்கள்ல செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் தங்களது வாகனங்கள்ல முகப்பு விளக்கை எரியவிட்டபடி பயணித்து செல்கின்றனர். குறிப்பாக 2 தினங்களாக விட்டு பெய்து வந்த கனமழை தற்போது இடைவிடாமல் பெய்து வருவதால போரூர் சுற்றுவட்டார பகுதிகள் முழுவதிலும் ஆங்காங்கே மழைநீர் குளம் போல் தேங்கி இருக்கிறது. மேலும் ஒரு சில பகுதிகளில் வீடுகளுக்குள் மழைநீர் புகும் அபாயம் இருப்பதாகவும் அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்திருக்கின்றனர். எனவே சாலையில் தேங்கியுள்ள மழைநீரை மாநகராட்சி அதிகாரிகள் விரைந்து அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் மத்தியில் கோரிக்கை எழுந்து வருகிறது. தகவல்களுக்கு நன்றி சுரேந்தர். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.